பக்கவாதத்துல இருக்கவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நடக்கிறது கஷ்டப்படுவாங்க, சாப்பிட்டு கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி பிசியோதெரபிஸ்ட் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க அசால்ட்டா என்னன்னு போட்டேன், அவங்க பண்ண பாவத்துக்கு இறைவன் மேல இருக்காரு, பண்ண தக்க கூலி கிடைக்கும், கூடிய விரைவில் வாதத்தால பக்கவாதத்தில் படுத்தபடிக்காகி எந்த கையில கழுவுறாரோ அந்த கையில சாப்பிட்ற நிலைமை அந்த நவீனுக்கு வரும். அந்த நிலைமை வர்றப்ப பண்ண பாவங்களை நவீன் கண்ணு முன்னாடி வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்னொரு மருத்துவர் உன்னை கூப்பிட்டு செல்லம் கொஞ்சாம கரெக்டா 4 கேள்வி கேட்டு அவங்களுக்கு எல்லாம் பக்கவாதம் வந்துடணும். அதுல என்ன சொல்ற, அவங்க எல்லாம் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு பக்கவாதம் வரணுமா? ஒரு பிசியோதெரபிஸ்ட் எவனாவது இந்த மாதிரி பேசுவானா? அம்மா நான் ஏன் கேட்க கூடாது? நான் கேட்பேன். எப்படி நான் பேசலாம்? நீ ஒரு மனுஷனா வந்து நீ ஒரு டாக்டரா, நீ ஒரு பிசியோதெரபிஸ்டா? இந்த மாதிரி ஆனால்தான் எங்களுக்கும் கேட்ட பேரு. இந்த பைபிள் எங்கேயும் சேர்த்து திட்டுறாங்க, எங்களோட தொழிலே வந்து வேற மாதிரி பேசுறாங்கன்னு அந்த டாக்டர் வந்து ஒருத்தோடு பேசுறாங்கல்ல. ஆமா அந்த பைபிள் அப்படின்னு பேசினாரு. என்னடா டாக்டர் நீயே சொல்ற பிசியோதெரபிஸ்ட்னு? உடம்பு பிடிச்சு விடுறவன், மசாஜ் பண்றவன் பேர் தான் பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரபிஸ்டுக்கே அவமானம், அசிங்கம். கடவுளே, இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்ல, இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்ல.